பகிரங்கமான பொய். அவங்க பொய் சொல்லுவாங்க. எப்படி பொய் சொல்லுவாங்க? மக்களை கெடுப்பாங்க. யாரும் கேட்க கூடாது. இங்க தலைப்பை பற்றி மட்டும்தான் பேசணும். எவ்வளவு பெரிய மோசடி! வெளியே நடந்த மோசடி விவாதத்திலே தொடருதுன்னு அர்த்தம். என்ன சொல்றாங்க? 600 வருஷம் வரைக்கும் ஒரு கிதாபிலையும் கிடையாது. முஹியுத்தீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆகிறது 561ல. 561 முடிஞ்சு 100 வருஷத்துக்கு உள்ளால பிறக்கிற ஆளு இந்த அலி இப்னு யூசுப்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க எழுதுற கிதாப், அதாவது முஹியுத்தீன் ஷேக் உடைய ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட கிதாபு பஹஜத்துல் அஸ்ரார், அலி இப்னு யூசுப் எழுதிய கிதாபு. அது முஹியுத்தீன் ஷேக் உடைய ஒரு நூற்றாண்டுக்கு பின்னாடி எழுதப்பட்ட கிதாபு. அந்த கிதாபை இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு? 600 ஆண்டுகள் வரை எழுதப்பட்ட எந்த நூலிலும் இந்த விபரம் கூறப்படவில்லைன்னு சொல்றாங்க. ஆனா 100 வருஷத்துக்கு பிறகு எழுதப்பட்ட கிதாபில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அவங்க நினைச்சிருக்காங்க? நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், சொல்லி மக்களை திசை திருப்பலாம், வடி கெடுக்கலாம். மக்கள் எங்க இந்த மௌலித பார்க்க போறாங்க? மகஜாவை எங்க அவரே பார்க்கல. மகஜாவை எங்க மக்கள் பார்க்க போறாங்க? மக்களுக்கு எங்க தெரிய போகுது? எப்படி வேணா வடி கெடுக்கலாம், கேட்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் சொல்றாங்க 600 வரை எழுதப்பட்ட எந்த கிதாபில இல்லைன்னு. 100 வருஷத்துக்கு பின்னாடி எழுதப்பட்ட கிதாபில் இருக்குது. இதுக்கு அவங்க பதில் சொல்லணும். பதில் என்ன? பதிலே கிடையாது. அப்படி நான் சொன்னது தப்பா சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன் சொல்றதுதான் அதனுடைய பதில். இரண்டாவது மேட்ரு சொல்றது எல்லாமே குர்ஆன் ஹதீஸ். மௌலிதை எதிர்த்து என்னென்ன சொல்றாங்களோ எல்லாமே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானதுதான். ஒரு சம்பவம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அற்புத பிறவியாக பிறந்தாங்கன்னு சொல்லக்கூடியது உலகம் ஃபுல்லா அங்கீகரித்த விஷயம். காஃபிர்கள் வரை அங்கீகரிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புத பிறவியாக பிறந்திருந்தாங்கன்னு சொன்னா அந்த மக்களுக்கு நல்லா பதிவா இருக்கும், மனசுல நல்லா பதிவா இருக்கும். அப்போ அவங்க 40 வருஷத்துக்கு பின்னாடி நான் நபின்னு சொல்லும்போ அற்புத பிறவிதானே, அப்ப நபின்னு உள்ளதை மறக்க மாட்டாங்க. ஆனா மறுத்தாங்க. அப்ப என்ன புரியுது? அற்புத பிறவி இல்லை. எப்படி ஆராய்ச்சி. ஆனா அல்லாஹு தஆலா என்ன அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அந்த மக்காவாசிகள் ரொம்ப நல்ல ஆட்கள். அப்படி எதை பார்த்தாலும் அப்படி நல்ல விஷயம்னா நம்பிடுவாங்க, அவ்வளவு நல்ல ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹு தஆலா என்ன சொல்றானா, அவங்கள பத்தி எவ்வளவுதான் என்ன ஆதாரத்தை காட்டினா கூட, என்ன அத்தாட்சியை பார்த்தா கூட திரும்பி விடுவார்கள், அவர்கள் கெட்டவர்கள் சொல்றான். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மக்கா முஷ்ரிக்குகளுக்கு சந்திரனை பிளந்து காட்டினாங்க. சந்திரனை பிளந்து காட்டினாங்களா? அதையும் ஏற்றுக்கொள்ளல. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க இவங்க கெட்டவங்க, அல்லாஹ் சொல்றான் இவங்க கெட்டவங்க. ஆனா அல்லாஹ் ரசூல் சொன்ன, அல்லாஹ் சொன்னதை கேட்க வேண்டாம், ரசூல் சொன்னதை கேட்க வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க, இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதன் அற்புத பிறவியாக பிறந்த ஒரு நபி அற்புத பிறவியாக பிறக்கவில்லை என்பதற்குரிய ஆதாரம் அது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுன்னு சொல்றதாக இருந்தா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளலையே, அப்ப அற்புத பிறவி இல்லையா என்று கேட்கிறோம். அப்ப ஒன்னாவது அங்க பதில், நாங்க இந்த அவங்க கேட்ட கேள்விக்கு இந்த கிதாபை பார்த்துட்டு நாங்க பதில் சொல்வோம். நாங்க கேட்ட 2 கேள்வி, ஒன்னாவது பொய் சொன்னாங்க, அதை பத்தி அவங்களுடைய கருத்து என்ன, அல்லது அவங்க நிரூபிக்கட்டும். 2வது கேள்வி, குர்ஆனுக்கு மாற்றமான ஆராய்ச்சி, ஹதீஸுக்கு மாற்றமான ஆராய்ச்சி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அற்புத பிறவியாக பிறந்திருந்தாங்கன்னு சொன்னா மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லக்கூடியது குர்ஆனுக்கு மாறுபட்டது. அது அவங்க அதோடைய பதில் என்னன்னு அவங்க சொல்லணும். கொடுங்க, நம்ம கொடுத்தது அந்த மோல்து கிட்ட முதல்ல வாங்க. பக்கத்து வாங்கிட்டு வாங்க.
சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவதுங்க, எங்கள் தரப்பில் என்ன கேள்வியை கேட்டார்களோ அதற்கு பதில் இல்லை. எப்படின்னு பாருங்க. அதாவது இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது பற்றி அல்ல தலைப்பு. நல்லா கவனிச்சுக்க. நீங்க இப்பளுக்குள்ள வாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்வது பற்றியதல்ல. கேள்வி என்னன்னா, மௌலிதுல குற்றம் குறை இருக்கு. நாங்க சொன்னது மௌலிதில் குற்றம் குறை இருக்கு. அந்த குற்றம் குறைக்கு குர்ஆன்ல என்ன ஆதாரம், ஹதீஸ்ல என்ன குற்றம் குறைனா ஏதோ ஒரு சின்ன தப்பு நீங்க நினைக்க கூடாது. எப்படி பாதகமான பயங்கரமான தப்பு நீங்க கவனிக்க. திருப்பி அதை உங்களுக்கு விளக்கலாம் தெளிவா. மீண்டும் ஒரு தடவை நம்ம நாவூர் ஷாவுல் ஹமீது இருக்காங்கல்ல, விளங்குதா யாருன்னு? நாவூர் ஷாவுல் ஹமீது அவர்கள்